ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் இனியா. எதுக்கு இந்த வீடியோனா, நானும் கலையும் இன்றைக்கி வேலைக்கு போனோமா, எங்கே நேரமோ என்னமோ தெரியல, அங்கேயும் இன்றைக்கி வேலை இல்லை. லன்ச் முடிச்சுட்டு சிங்கர் ஸ்டாக் வைக்கிட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, நானும் கலைவாணி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நமக்கு வேலை செய்கிற இடத்துக்கும் கொஞ்சம் ஒரு மணி நேரமா 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் சூப்பராக இருக்கும். அதனால் சரி அந்த இடத்துக்கு போய் 2 வீடியோஸ் பண்ணலாமே அப்படி நானும் கலைவாணி வந்தோம். நாங்கள் வந்த நேரம் இங்கே பயங்கர வெயில், வீடியோவே எடுக்க முடியல. இங்கே நிற்கிற கூட இடம் இல்லை, பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே யானை சிறுத்தலாம் வருமா அந்த இடத்துக்கு. நான் பயந்துக்கிட்டே நானும் கலையும் வந்தோம். நாங்கள் கூட பயப்படல, ஆனால் கலை பயந்துகிட்டே வந்தாங்க. அப்புறம் கலை பயந்ததுக்கு தகுந்த மாதிரி வண்டி கலைவாணி தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. நான் இன்னொரு பொண்ணு கலைவாணி 3 பேர் வந்தோம். கரெக்டாக கலைவாணிக்கு பயந்ததுக்கு தகுந்த மாதிரியே இடையில ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்துருச்சு. கலைவாணி சிஸ்டர் ரொம்ப பயந்துட்டு வண்டியை கீழே விட போனாங்க. ஆனால் இந்த பாம்பு எங்களை பார்த்து பயந்து புல்லுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அதனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த டேமுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்தாச்சு. பாருங்கள் கலைவாணி சிஸ்டர் எவ்வளோ வெயிலையும் எப்படி உட்காந்து செல்லு பார்த்துட்ருக்காங்கன்னு. என்ன பண்ணுறது, நாங்களும் வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். பட் வெயில் ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள் எங்கே உட்காரதுன்னு ஃபுல்லாக வெயில். எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு பக்கம் கூட நிழல் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிழல் எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. நானும் கலைவாணி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி கொஞ்சம் நிழல் கிடச்சா 2 வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் மேக்கப் பண்ணாமல் வந்துட்டோம். இப்படி வேலை இல்லாமல் இந்த டேமுக்கு வருவோன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு வந்திருப்போம். மிஸ் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, இருக்கிற அழகை வச்சு கொஞ்சம் வீடியோக்கின்னு போடுறோம். பார்த்து பிடிக்குதோ பிடிக்கலோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் போடுங்க. அப்படியே இந்த இடம் பேர் தெரிஞ்சவங்க இந்த இடத்தோட பேர் என்ன பேருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கெஸ் பண்ணிங்களா? இது என்ன இடம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க இதோட இடத்து பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் நிழல் வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோக்கின்னு போடுறேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியல, வெயில் அடிக்குது. என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. என்னால் செல்லை பார்த்து பேசக்கூட முடியல, அப்படி வெயில் அடிக்குது. பயங்கர வெயில். திருப்பி போகலான்னு பார்த்தா மறுபடியும் நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லி வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நிழல் வந்து அதை 2 வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு. கலைவாணி வந்துட்டோம். வெயிலே ஒரு 2 வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க. எங்கள் மூஞ்சி ஏற்கனவே கருப்பாக இருக்கா, வெயில் ரொம்ப கருப்பாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிழல் வந்தால் பார்க்கலாம், வீடியோ எடுத்து போடுறோம். எனிவே இந்த இடம் என்ன இடம் என்ன ஊர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் மேகமூட்டமும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் இடம் நல்லாயிருக்கும். வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே பாய். நாங்கள் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறோம், இல்லைன்னா பார்க்கலாம். இன்னொரு நாள் கொஞ்சம் மேகமூட்டை இருக்கையில் ஒரு சாயந்தர டைமில் வந்து இந்த இடத்த எடுத்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவே போதும். இதிலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சவங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.